Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேத்ஸ் NCERT சிலபஸ் சாப்டர் 7 இன்டெகிரல்ஸ். இத எக்ஸசைஸ் 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Sum number 18. Cos 2x plus 2 sin squared x by cos squared x. Okay, question எடுத்து எழுதிக்கலாம். Cos 2x plus 2 sin squared x by cos squared x. ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, நமக்கு ஒரு trigonometry formula தெரியும். We know that sin squared theta which is equal to 1 minus cos 2 theta by 2. ஓகேவா? இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, அதை தான் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ சொல்லுங்கள், இந்த cos 2x அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் இந்த 2வும் அப்படியே தான் இருக்குது. பட் இந்த sin squared xக்கு பதிலாக sin squared xனா எந்த ஃபார்மு? sin squared theta. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இங்கே தீட்டா இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் காஸ் 2x by 2 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாக? ஹோல் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். இப்போ பாருங்கள், இதில் இது இருந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். ஸோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்? விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் 2x பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இப்படி கிடச்சிரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம்? இந்த காஸ் 2x ப்ளஸில் இருக்குது, இந்த காஸ் 2x மைனஸில் இருக்குது. ஓகேவா? இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இது ப்ளஸ் காஸ் 2x, இது மைனஸ் காஸ் 2x. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை காஸ் ஸ்கொயர்டு எக்ஸு. 1 பை காஸ் ஸ்கொயர்டு எக்ஸு. இதை நம்ம என்னென்னு எழுதலாம் சொல்லுங்கள்? சீக்கண்ட் ஸ்கொயர்டு எக்ஸ்னு எழுதலாம் இல்லையா? சீக்கண்டோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது? காசு. காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட். ஓகேவா? ஸோ 1 பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை நான் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். சரியா? காஸ் 2x ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை தான் சிம்ப்ளிஃபை பண்ணி சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸாக மாற்றி வச்சுருக்கோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போது நம்மளை இன்டகிரேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனை. ஸோ லெட் I which is equal to integral இந்த ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிக்கிறோம். secant squared x dx. ஓகேவா? with respect to x இந்த ஃபங்க்ஷனை நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral secant squared x dx which is equal to என்னதுப்பா? tan x plus c. ஓகேவா? which is equal to tan x plus c. Therefore I which is equal to tan x plus c. கிளியராக புரியுது? அப்போ இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?